ஹே மூவி லவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தரமான இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். 11 2025 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்கோ கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்க்கும்போது அடுத்து வர மலையாள மூவிஸ் என்ட்ரிஸ்லாம் மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டுனே சொல்லிடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சென்னை ஆவடி சுற்றி இருக்கிற பகுதியில் ஒரு மர்மமான டெட் பாடி எரிஞ்ச மாதிரி கிடைக்குது. இப்போ அந்த கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுல இதே மாதிரியான டெட் பாடிஸ் அந்த சிட்டிஸை சுற்றி நிறைய இடத்துல கிடைக்குது, அதாவது எரிஞ்ச மாதிரி. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்குள்ள தீவிரமா இறங்குறாங்க, ரொம்ப சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுல திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்போ தான் அவருக்கு பதிலா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. இப்போ அவர் எடுத்து இந்த கேஸை விசாரணை பண்ண ஆரம்பிக்காரு. சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்க காரணம் தான் என்ன, இதான் அந்த படத்தோட கதையை. படம் ரொம்பவே செம்ம மூமெண்டா இருக்கும். படத்தை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் மாஸ்க் போட்டு இன்னொருத்தரை அடிச்சு அவரோட கார்ல இழுத்து போட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவனை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்டுதான். அப்படியே கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியூஸ் போகுது, இந்த மாதிரி ரோட்ல ஒரு எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைக்குதுங்கிறதும் அந்த போலீஸ்காரங்க அங்க வந்து பாக்குறாங்க. போலீஸ் அந்த பாடி அங்க இருந்து எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு விட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ பேங்க்ல ஒரு ராபரி நடக்குது. 4-5 ரவுடி பசங்க ஒன்னா சேர்ந்து ஒரு பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு இப்போ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க. அந்த பணத்தெல்லாம் வச்சு ஜாலியா ஒரு ஃபேக்டரியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதுல அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்காரு. அவரு ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் பேர் அரவிந்தன். அந்த கொள்ளக்காரங்களாம் கொஞ்சம் குழம்பி போய் பாக்குறாங்க, டேய் இவன் எப்படி இங்க வந்து என்ட்ரி கொடுக்கான்னு. இப்போ அவரோட பிளான சொல்றாரு. அதாவது இந்த ரவுடி கேங் இருக்குல்ல, இவங்க இந்த வீடு பேங்க் எல்லா இடத்துலயும் நிறைய நகைகளை கொள்ளடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து எப்படி இந்த பேங்க்ல தான் கொள்ளடிக்க போறாங்கன்னு அவர் ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க இருந்த நகைகள் எல்லாம் ஒவ்வொரு நகையிலையும் சின்ன சின்ன ஜிபிஎஸ் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கொள்ளக்காரங்க இந்த நகையை எடுத்து இங்க வரையும் அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி தான் இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிளான் பண்ண மாதிரி அந்த நகையை ட்ராக் பண்ணி அந்த கொள்ளக்காரங்களை அடிச்சு நொறுக்கி அவங்க கிட்ட இருந்து அந்த நகையை பிடுங்கிட்டு அந்த கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிருந்தாரு. அவரோட ஹையர் ஆபீசர்லாம் அவரை பயங்கரமா பாராட்டி பேசுறாங்க. அதே டைம்ல இப்போ அடுத்ததா ஆவடியில நடந்த மாதிரி வேளச்சேரிலையும் ஒருத்தனை எரிச்சு கொண்டிருக்காங்க. இதே மாதிரியான கொலைகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்குன்னு மீடியாலாம் போலீஸ்காரங்களை வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. அதனால ஹையர் ஆபீசர் என்ன பிளான் பண்றாருன்னா, இந்த கேஸை டீல் பண்றதுக்காக ரஞ்சித் குமார்னு ஒரு போலீஸை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமும் அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடக்குது. அவரும் பயங்கரமா விசாரிக்கிறாரு. ஆனா கொலைகாரன் எந்த ஒரு சின்ன தடயத்தை கூட விடாம கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ரஞ்சித் குமார் ரவும் பகலுமா கேஸுக்காக உருண்டு பிறண்டுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சின்ன சின்ன ட்ரக் டீலர், சின்ன சின்ன கடத்தல் பண்றவங்க, கொலை பண்றவங்களாம் பிடிச்சிக்கிறாரு. அப்படிதான் ஒரு நாள் ஒரு ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ட்ரக்கையும் கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த ட்ரக் என்ன மாதிரினா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்லாம் தடை செஞ்ச ஒரு ட்ரக்கை கண்டுபிடிக்காரு. ஹையர் ஆபீசர்ஸ்லாம் நீங்க ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் பாராட்டிக்கிறாங்க அவரை. அப்படி கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா சைக்கோ கில்லர் கேஸை ரஞ்சித் குமார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போதுல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல ரஞ்சித்தும் கோமாக்கு போயிருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை யாருக்குடா கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. சரி, இந்த ட்ரக் மாஃபியா கேங்க பிடிச்ச இவர்கிட்ட இந்த சைக்கோ கில்லர் கேஸையும் ஒப்படைச்சிடலான்ட்டு, இதுக்கு மேல நீ தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறேன்னு அந்த சைக்கோ கில்லர் கேஸை நம்ம ஹீரோட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. ஹையர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை உன் கூட இருந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன், அவர் பேரு மனோகர், இவர் தான் உன் கூட இருப்பாருன்னு அவரையும் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு நம்ம ஹீரோட்ட. இப்போ நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் மனோகரும் அந்த சைக்கோ கில்லர் எரிச்சு கொண்டாடலாம் அந்த இடத்துல போய் ஏதாவது தடயம் கிடக்குமான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா அங்க பாருங்க, அங்க எந்த எவிடன்ஸுமே அவங்க ரெண்டு பேத்துக்குமே கிடைக்கல. சரி, இதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு நம்ம ஹீரோ மனோகர்ட்ட இது வரைக்கும் 6 கொலை பண்ணியிருக்கான், இந்த கொலைகளை பற்றிய டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு மனோகர்ட்ட நம்ம ஹீரோ கேட்டுக்கிறாரு. அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் மனோகருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் பேசி முடிச்சோடனே ஹீரோ கேட்கிறாரு, யார் ஃபோன் காலில் கேட்கணும், என்னோட பையன் தான் பேசுறான். சரி, உன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க கேட்கல, இல்லை என் ஒய்ஃப் இறந்துட்டா, என் பையனை நான் தனியாக தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிறான். கொஞ்சம் எமோஷனலா பேசிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல மறுநாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுல அவர் கார் ரிப்பேர் ஆயிடுது. இடையில வர ஒரு காரை மறிச்சு லிஃப்ட் கேட்கிறாரு. அது உள்ளக்க ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயின். 8 மாசத்துக்கு முன்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்பவே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் கிரஷ் இருந்திருக்கு. நான் உன்னை முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கவும், இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லைன்னு அப்பவே ஹீரோ ஹீரோயினை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் ஹீரோவை மீட் பண்ண ஹீரோயின் இப்போ மாட்டே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், எனக்கு உன்னை பிடிக்கல, ஏன்னா நான் பார்க்குற வேலை அந்த மாதிரி, என்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த சைக்கோ கில்லர் கேஸை ஹேண்டில் பண்ண ரஞ்சித் குமாரை பார்க்கறதுக்கு கார்ல போயிட்டு இருக்காரு. அவரே அங்கே போய் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுறாரு, ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு. இப்போ ரஞ்சித் குமாரோட ஒய்ஃப்ட்ட பேசுறாரு. இவர் உங்ககிட்ட ஏதாட்டும் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கான்னு கேட்கவும், இல்லை அந்த மாதிரிலாம் அவர் என்கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லவும் அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. இப்போ அங்கே கட் பண்ணால் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் அன்னைக்கு நைட்டு ஒரு கொலை பண்ணுறான். அதுவும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி 6 கொலை பண்ணியிருப்பான்ல அதே ஃபார்மெட்டில் அதே பேட்டர்னில் தான் கொலை பண்ணியிருக்கான். மறுநாள்
நாள் பிரஸ் மீட்டிங் நடக்குது. போலீஸ்காரங்களை வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொலை எத்தனை கொலை நடக்க போகுது அப்படின்லாம் கேள்வியா கேட்கறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ அந்த சைக்கோ கில்லர் எரிச்சு கொண்ட இடத்துக்கு போறான். ஏதாட்டும் க்ளூ கிடைக்குமான்னு. ஆனா ரொம்ப டீடைல்டா பார்த்ததுல அந்த எரிஞ்சு போன பாடியில ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது அவன் எரிஞ்சு போயிருப்பான்ல, அவனோட காலில் ஒரு பிளேட்டை வச்சு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிளேட்டை எடுத்துட்டு அது எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு நோட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தான். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அவரோட அசிஸ்டன்ட் அதாவது மனோகர் வெளியே வராரு. சரி, அந்த டாக்டர்கிட்ட போய் இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே மனோகர் எதுக்கு இங்கே வந்துட்டு போறான்னு கேட்கும்போது அப்போ தான் டாக்டர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. மனோகருக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வாரு. இந்த மாதிரிலாம் உண்மையை கேட்கவும் நம்ம ஹீரோ மனோகர் மேல பயங்கரமா எமோஷன் ஆயிருந்தாரு. இப்போ அந்த சர்ஜரி பண்ணியிருந்தால அந்த பிளேட்டோட டீடைல் அவனோட டீடைல் எல்லாமே கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சொல்ல போனா இந்த படத்துக்கு ஒரு பெரிய க்ளூ கிடைச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் செத்த 6 பேருமே எரிஞ்சிட்டாங்க. அவங்க யாரு என்ன எதுனே தெரியாது. ஆனா இப்போ 7ஆவதா எரிஞ்சிருக்கோன்னு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ கடைசியா எரிஞ்சு கிடந்தால அவனுக்கு லெக்ல அந்த பிளேட் சர்ஜரி பண்ணவர் சுதாகர். இப்போ அவனோட வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் ஜஸ்ட் சர்ஜரி மட்டும் தான் பண்ணேன், ஆனா அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோவும் அந்த வீட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க, ஆனா எந்த வித க்ளூவும் கிடைக்கல. சரி, அவன் கிளம்பலான்ட்டு கிளம்பும் போச்சுல சுதாகர் மூஞ்சில ஒரு பதட்டம் தெரியுது. நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு கிளம்பியிருந்தான். இப்போ கட் பண்ணா அதே பேட்டர்ன்ல அதே ஃபார்மேட்ல 8வது கொலையும் நடந்துட்டு அந்த கொலையும் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ் யூசுவலா அந்த இடத்துக்கு போறாங்க, ஏதாட்டும் க்ளூ கிடைக்குமான்னு எந்த வித க்ளூவுமே கிடைக்கல. ஹீரோ இப்போ என்ன பிளான் பண்றான்னா, அந்த கொலை நடந்த பக்கத்து ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்போ ரீசெண்டா யாராட்டும் காணாம போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்திருக்கான்னு கேட்கிறாரு. ஆனா அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அப்பெல்லாம் எந்த கேஸும் வரலையே சார்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள் ஆமா நேத்து ஒரு கேஸ் வந்துச்சுன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு கான்ஸ்டபிளை தடுக்கிறாரு. இப்போ ஹீரோ கான்ஸ்டபிளை தனியா கூப்பிட்டு சரி அது என்ன கேஸ்னு தனியா விசாரிக்காரு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் ஒரு உண்மையை சொல்றான். நேத்து ஒரு பைத்தியக்காரன் ஸ்டேஷனுக்கு வந்தான். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கொலையை பார்த்தேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஆனா நாங்க பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் எப்படி நம்புறேன்னு அவனை வெளியே துரத்தி விட்டான். அதே டைம்ல இன்னொரு பொண்ணு வந்து எங்க வீட்டு நாயை காணனும் கம்ப்ளைண்ட் பண்ணா. இதெல்லாம் தான் சார் நேத்து நடந்த உண்மைன்னு ஹீரோட்ட சொல்லவும் ஹீரோ இப்போ நேத்து அந்த நாயை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பால அந்த பொண்ணோட அட்ரஸை தேடி போறான். அந்த பொண்ணு பேரு மீரா. இப்போ மீராவை நம்ம ஹீரோவும் அவங்க கூட வந்து அசிஸ்டன்ட் பிற மனோகர் எல்லாரும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கும் போச்சுல மீரா ரொம்பவே பதட்டமா பேசுறா. மீரா கண்ணில் ஒரு பயம் தெரியுதா நம்ம ஹீரோ நோட் பண்றான். அந்த பயத்தை நோட் பண்ணி மீராவோட வீட்டை ஃபுல்லா ஹீரோ செக் பண்றான். செக் பண்ண முச்சுல தான் ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த க்ளூ தான் இந்த படத்தோட கான்செப்ட் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீட்டில் மீராவை போல அச்சு அசலா இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா மீராவோட சிஸ்டர். அதாவது இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். என்னது ட்வின்ஸா? வந்த போலீஸ்காரங்களாம் ஷாக் ஆகி மீராவை இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் உண்மையை சொல்லலாம், இப்போ நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட்டர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ இந்த பக்கம் மீரா விசாரிக்கும் போதுல அதே டைம்ல கூட இருந்த எஸ்பி அந்த எரிஞ்சவனோட காலை சர்ஜரி பண்ணிருப்பான்ல சுதாகர், அவனை விசாரிக்கிறான். இப்போ சுதாகரை விசாரிச்ச எஸ்பிக்கு ஒரு ட்விஸ்ட் கிடைக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்னா சுதாகரும் ஒரு ட்வின்ஸ். அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. ஹீரோ இப்போ அவங்க 2 பேர்த்தையும் விசாரிக்கிறாரு. நடந்தது என்னங்கிறத உண்மையா அச்சு அசல் பிசுறு மாறாம சொல்லுங்கன்னு விசாரிக்கிறாரு. அப்போதான் மீராவும் சுதாகரும் ஒரு உண்மையை சொல்றாங்க. சுதாகர் என்ன சொல்றான்னா, எங்க அண்ணன் காணாம போன அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால்ல எங்க அண்ணன் தான் பேசினான். அந்த ஃபோன் பண்ணவன் எங்க 2 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தான். அவன் சொன்ன இடத்துக்கு நாங்க 2 பேருமே போய் பார்த்தா அப்படி எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டவன் முகமூடி போட்டிருந்தான். அது மட்டும் இல்லாம 2 பேர்த்து மேல ஃபுல்லா துணி வச்சு முடி வச்சு எங்க கையில கண்ணை கொடுத்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் சுட்டு கொல்ல சொன்னா. அப்படி நீங்க சுட்டு கொள்ளலாம் உங்க அண்ணன் தங்கச்சி நான் கொன்றுவேன்னு மிரட்டினா நாங்களும் சுட்டு கொண்டோம். மறுநாள் எங்க 2 பேர்த்து போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா நாங்க சுட்டு கொண்டது என்னோட அண்ணனையும் அவளோட தங்கச்சியும் தான் கொண்டிருக்கோம். இதை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இப்போ அவங்க 2 பேர்த்திட்டுமே கேட்காம உங்க 2 பேர்த்தோட அண்ணனையும் தங்கச்சியும் தான் காணோம். அப்போ அவங்க 2 பேரும் உங்க அண்ணனும் தங்கச்சியும் தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கவும், அதாவது அந்த சைக்கோ கில்லர் ஒரு ரெக்கார்டட் வீடியோவை லைவ் வீடியோவை எங்க 2 பேர்த்திட்டையும் காமிச்சான். என்னோட அண்ணனும் அவளோட தங்கச்சியும் லைவா பேசிக்கிற மாதிரி காமிச்சான். அதுக்காக தான் அவங்க 2 பேர்த்தையும் நாங்க சுட்டு கொண்டோம். ஆனா அதுல இருந்தது என்னோட அண்ணனும் அவளோட தங்கச்சியும் தான் தெரியாது. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது இது 2யுமே தனித்தனியா தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. சுதாகர்ட்ட தனியாவும் மீராட்ட தனியாவும் விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ பிளான் பண்ணி 2 பேர்த்தையும் ஒன்னா மீட் பண்ண வைக்கிறாரு. மீட் பண்ண முதல்ல சுதாகர் மீராட்ட நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வருது சுதாகரும் மீராவும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க. படத்துல இது ஒரு முக்கியமான ட்விஸ்ட்னு சொல்றதோட படத்துல இது ஒரு முக்கியமான கண்டென்ட். இப்போ நீங்க 2 பேருமே ஒன்னா படிச்ச கிளாஸ்மேட்ஸ். நீங்க ஸ்கூல்ல எடுத்த குரூப் போட்டோஸ் எதுவும் இருக்கான்னு ஹீரோ மீராட்டையும் சுதாட்டையும் கேட்கறான். மீராவும் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஹீரோட்ட காமிக்கிறாங்க. இந்த குரூப் போட்டோல இருக்கிறவங்க மேல யாருக்காட்டும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கவும், இப்போ சுதாகரும் மீராவும் சேர்ந்துட்டு அந்த குரூப் போட்டோல ஒருத்த மேல டவுட் இருக்குன்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பேரு பென்சன். ஆனா ஹீரோ எந்த ஒரு க்ளூ வச்சு கன்ஃபார்ம் பண்ணான்னு தெரியல. இவன் தான் அவங்க 2 பேர்த்தோட அண்ணன் தங்கச்சியும் கொண்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ஸ்கூலோட டீச்சரை மீட் பண்றதுக்கு நம்ம ஹீரோவும் எஸ்பி மனோகரும் போறாங்க. இப்போ அவங்க மீட் பண்ண போற டீச்சர் தான் எல்லா உண்மையும் புட்டுன்னு வைக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே படிச்சது ஒரு ட்வின்ஸ் போர்டு. அதாவது அந்த ஸ்கூல்ல ட்வின்ஸ்
மட்டும் தான் படிப்பாங்க. மொத்தமா என்கிட்ட 6 ட்வின்ஸ் படிச்சாங்க. சரி அந்த ட்வின்ஸ்லாம் பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறான். இப்போ அந்த டீச்சரும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது அந்த டீச்சர் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா ட்வின்ஸுக்குனே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் என்னமோ ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்டேட் லெவல் செஸ் காம்படிஷன் நடந்துச்சு. எங்க ட்வின்ஸ் போர்ட் ஸ்கூல்ல இருந்து 6 ட்வின்ஸ் போனாங்க. ஆனா அந்த 6 ட்வின்ஸுமே ஒருத்தன் தோக்கடிச்சான். நாங்க அந்த காம்படிஷன்ல வின் பண்ணவன விசாரிக்கும் போது அவன் பேர் பென்சன் தெரிய வருது. அவனுக்கு ஒரு ட்வின் பிரதரும் இருந்தான். அந்த பையன் பேர் தான் பென்சின். அவனோட பிரதர் பேர் பிரான்சிஸ். இவங்க ரெண்டு பேருமே ஒரு அனாதை. இவங்களை கேர் பண்றதுக்கு யாருமே இல்ல. ரோட் ஓரமா குடிசை போட்டு அதுல படிச்சு அதுல தங்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் இப்ப என்ன பிளான் பண்றான்னா, இவ்வளவு டேலண்டடான ஸ்டூடெண்ட் எதுக்கு இப்படி ரோட் சைடுல இருக்கும், நம்ம ஸ்கூல்ல வந்து அவங்கள படிக்க வச்சா அதுக்காண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல சேருவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் இன்கம் அதிகமாகும்னு ஒரு பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும், அதாவது பென்சனையும் பிரான்சிஸையும் அவங்க ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாத்தையுமே நாங்களே கொடுத்துருதோம் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு போறாங்க. பென்சனும் பிரான்சிஸும் அந்த ட்வின் போர்ட் ஸ்கூல்ல போய் நல்லா தான் படிக்கிறாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுல இருந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே பென்சனையும் பிரான்சிஸையும் ஒரு கட்டத்துக்கு மேல வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா இவங்க ரெண்டு பேரும் அதர் ஸ்கூல் காம்படிஷன்ல நடக்கிற செஸ் போட்டியில எல்லாத்துலயுமே கலந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால மத்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அதனாலே வெறுக்கிறாங்க எல்லாரும். ஆனா இந்த கிளாஸ்க்குள்ள இப்படி நடக்கிற விஷயம்லாம் அந்த டீச்சருக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் ஒரு நேஷனல் லெவல் செஸ் காம்படிஷனுக்கு பென்சனை மட்டும் கூட்டு போயிருந்தாங்க. பிரான்சிஸ் தனியா இருந்ததும் அவங்க கிளாஸ் பசங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்க. எதுக்காகனா பிரான்சிஸ் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவன். பென்சனால மட்டும்தான் பிரான்சிஸை புரிஞ்சுக்கிட முடியும். மத்த யாராலையும் பிரான்சிஸை அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியாது. சோ இப்போ பென்சன் இல்லாதனால பிரான்சிஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செஸ் காம்படிஷன் போயிட்டு வந்த பென்சன்ட்ட பிரான்சிஸ் கிளாஸ்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லவும், இதுக்கப்புறம் என் தம்பி மேல யாராட்டு கை வச்சாலோ மிரட்டினாலோ அவங்கள துன்புறுத்தினாலோ இல்லாட்ட கேலி செஞ்சாலோ இங்க நடக்கிறதே வேறன்னு எல்லாத்தையும் மிரட்டிதான் பென்சன். இப்போ கிளாஸ்ல இருந்த மத்த பசங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் எப்படா மாட்டுவானுவ எப்படா பழிவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பென்சனுக்கும் பிரான்சிஸ்க்கும் அம்மா அப்பா இல்லங்கிறதுனால அந்த டீச்சர் அவங்கள ஒரு அம்மா மாதிரி நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கிளாஸ் எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து நேஷனல் லெவல் செஸ் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக பென்சனுக்கு அந்த டீச்சர் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீச்சர்ட்ட பென்சன் எல்லா கேம்லயுமே தோத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த டீச்சர் கேட்கறாங்க, ஏன்டா நீ என்கிட்டே தோத்து போறனா, நீ அங்க போய் எப்படிடா ஜெயிப்ப, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் திட்டுறாங்க. உடனே பென்சன் சொல்றான், சரி கடைசியா நான் உங்க கூட ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லவும் விளையாண்டுக்கிற மோச்சில் ஜெயிச்சிருந்தான். ஏன்டா இவ்வளவு ஈஸியா ஜெயிச்சுட்ட, ஆனா இவ்வளவு நேரம் எதுக்காகடா தோத்தன்னு கேட்கும் மோச்சில், எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, நான் இவ்வளவு நாள் உங்களை ஒரு அம்மாவை தான் பார்த்துருக்கேன், இந்த கேமுக்காக கூட நான் உங்களை தோக்கடிக்கன்னு எனக்குன்னு சொல்லவும் அந்த டீச்சருக்கு ரொம்பவே எமோஷன் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பென்சன் அந்த டீச்சர்ட்ட நான் உங்களை ஒரு முறை அம்மானு கூப்பிட்டுக்கலாமான்னு சொல்லவும், சரி கூப்பிட்டுக்கன்னு சொல்ல மோச்சில் அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. அங்க இருந்து பென்சன் வேகமா பிரான்சிஸை தேடி ஓடுறான். எதுக்காகனா பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம். அப்பதான் அந்த டீச்சருக்கே தெரியுது பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயன்னு. பென்சனும் பிரான்சிஸை தேடி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சான். இப்போ பென்சனை பார்த்ததும் கொஞ்சம் கூல் ஆகிக்கிட்டான். ஆனா அந்த டீச்சர் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமானு. அதாவது மறுநாள் லேப் டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்டுக்கு ட்வின்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. அதாவது ஒருத்தங்க பிசிக்ஸ் லேபுக்கும் இன்னொருத்தங்க கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போனோம். பென்சன் பிசிக்ஸ் லேபுக்கு போறான். பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேபுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. கெமிஸ்ட்ரி லேபுக்கு போயிட்டு இருக்க இன்டர்னல் டீச்சர் கூட வந்துட்டு இருக்க டீச்சர்ட்ட பிரான்சிஸ்க்கு இந்த மாதிரி இருட்டுனா பயமாமே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுல அத பின்னாடி வந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஒட்டு கேட்டுக்கிறான். இதாண்டா பிரான்சிஸை பழி வாங்குறதுக்கு சரியான சான்ஸ்னு பிரான்சிஸ் உள்ளக போனதும் அந்த லேப்ல இருந்த டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் கதவு மூடிட்டு அந்த ரூம்ல இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிருந்தான். திடீர்னு லேப் ஃபுல்லா இருட்டானதும் பிரான்சிஸ் பயத்துல கத்தி அழக ஆரம்பிச்சிருந்தான். இங்க பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேப்ல கத்துறது பென்சனுக்கு கேட்டுருது. பென்சன் இப்போ வேகமா பிரான்சிஸை பாக்குறதுக்கு கெமிஸ்ட்ரி லேபுக்கு ஓடி போறாரு. கதவை கடந்து தட்டுறாரு. ஆனா உள்ள இருந்து வெளியே யாரும் கதவு திறக்கிறமா இல்ல. பிரான்சிஸ் உள்ள இருட்டை பார்த்து பயந்து கத்திட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பென்சன், டே அவன் இருட்டுல ரொம்ப நேரம் தாங்க மாட்டான்டா, தயவு செஞ்சு கதவை திறங்கடான்னு கத்தி கூப்பாடு போடுறாரு. ஆனா யாருமே கதவை திறக்கிற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல பிரான்சிஸ் அந்த இருட்டை பார்த்து பயத்திலே செத்துருதான். அதுக்கப்புறமா தான் அந்த லேபுக்குள்ள இருந்த பசங்க லைட்டை போட்டு பாக்குறாங்க. இப்போ பிரான்சிஸ் செத்துட்டான். உள்ள வந்த பார்த்த பென்சின் ரொம்பவே எமோஷன் ஆயிருந்தான். இப்போ பிரான்சிஸ ஸ்கூல் சார்பா அந்த டீச்சரே அடக்கமும் செஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னமும் பென்சனால பிரான்சிஸ் இறந்ததை தாங்கிக்கவே முடியல. இப்போ மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு பென்சன் கிளாஸ்க்கு வரான். ஆனா பிரான்சிஸ் இல்லாம பென்சனால அந்த கிளாஸ்ல உட்காரவே முடியல. அப்படி கிளாஸை விட்டு கிளம்பி போறான். அப்படி அந்த வாசல்ல இருந்து அந்த கிளாஸ் பசங்களை மொத்த பேத்தையும் திரும்பி பார்த்து ஒரு லுக் விடுவா இருப்பாரு. அப்படி உள்ள உட்கார்ந்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளவு பேத்துக்கும் அள்ள விட்டு போயிரும். பென்சன் இங்கே இப்படியே இருந்தானா ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால நாங்க அவனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு அங்க இருந்து அடாப்ட் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் தான் நடந்த உண்மைன்னு அந்த டீச்சர் நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க பிளாஷ்பேக்கா. ஆனா இப்போ ஹீரோ அந்த டீச்சர்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாரு, இந்த ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் யாராட்டும் அட்மிஷன் போட்டிருக்காங்களா, அவங்கள பத்தின டீடைல்ஸ் கிடைக்குமான்னு கேட்கும் போதுல பிரான்சிஸ் இறந்ததுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, அந்த ஸ்கூல் ஒரு கட்டத்துக்கு மேல தீ பிடிச்சு எரிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல சேர்ந்த அட்மிஷன் நோட்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல.
தெரியல, இருந்தா நான் உங்களுக்கு எடுத்தாரன் தேடி பிடிச்சி ஓரளவுக்கு அட்மிஷன் நோட்டையும் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த அட்மிஷன் நோட்ல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாரு. அதாவது அந்த அட்மிஷன் நோட்டை பார்த்ததுல 2 ட்வின்ஸ் தான் உயிரோட இருக்காங்க. ஒன்னு நம்ம ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் சஞ்சனா, இன்னொரு ட்வின்ஸ் தீரன் தீரக். இவங்க 2 பேரும் தான் உயிரோட இருக்காங்க. சரி, இவங்களையாட்டு காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா இன்னொரு சைடு ஹையர் ஆபீசர்ட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு இந்த கேஸை முடிப்பியா முடிக்க மாட்டியா, எவ்வளவு நேரம் டைம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரஷர் மேல பிரஷர் கொடுக்குறாங்க. சார் லாஸ்டா ஒரே சான்ஸ் கொடுங்க, நான் முடிச்சிருந்தேன்னு கான்பிடென்டா பேசிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. எப்படி இவங்க 2 ட்வின்ஸ் தான் உயிரோட இருக்காங்க, அடுத்து எப்படியும் இவங்கள தான் கொல்ல போறாங்கன்ட்டு ஹீரோ பிளான் பண்றாரு. சஞ்சனாவையும் அவங்களோட அக்காவையும் அவங்க எஸ்பி மனோகர் இருப்பார்ல அவரோட வீட்டுல சேஃப்டியா தங்க வைக்கிறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாளே அதே ஃபார்மட் அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடக்குது. அது யாருன்னு பார்த்தா தீரக். இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த கொலை நடந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவரோட ஹையர் ஆபீசரும் வராரு. சார் எனக்கு ஒரே சான்ஸ் கொடுங்க, கட்டாயமா நான் அவனை பிடிச்சிருவேன். நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹையர் ஆபீசர்ட்ட சொல்லி புரிய வச்சிருந்தாரு. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சர் கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்சன் இவங்க எல்லாத்தையுமே கொல்றது எல்லாமே அவங்களோட பர்த்டே அன்னைக்கு தான் கொல்றாங்க. நான் பிரான்சிஸோட பர்த்டே அன்னைக்கு எப்போதுமே அவன் கல்றையில நான் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அந்த கல்றையில இன்னொரு பூ இருக்கும், அது கட்டாயமா பென்சன் தான் வச்சிருப்பான். நாளைக்கு பிரான்சிஸோட பர்த்டேங்கிறதுனால பென்சன் கட்டாயமா அவன் கல்றைக்கு வருவான், அங்க வந்து அவனை நீங்க பிடிச்சிக்கலாம்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டே ஹீரோ பிரான்சிஸோட கல்றை கிட்ட வெயிட் பண்றாரு. பிளான் பண்ணபடியே பென்சனும் வரான். ஆனா இங்க தான் படத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு. பென்சன் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் மனோகர் தான். இதெல்லாம் எப்போ ஹீரோக்கு தெரியுதுன்னா, பென்சன் பிரான்சிஸோட கல்றைக்கு ஒரு மாஸ்க் போட்டு தான் வரான். அந்த மாஸ்கை கலட்ட மோச்சுல தான் நம்ம ஹீரோ பார்த்துருந்தாரு. ஆனா நம்ம ஹீரோவை மனோகர் பார்க்கல அங்க இருக்கிறத. இப்போ ஹீரோ பென்சனை பிடிக்கிறதுக்கு பின்னாடி வர மோச்சுல அந்த நிழலை பார்த்து பென்சன் ஹீரோவை அடிச்சு போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான். இப்போ ஹீரோவுக்கு தெரியும் பென்சன் தான் மனோகர்னு. இப்போ அடுத்த டார்கெட் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் சஞ்சனா தான். இப்போ அவளை காப்பாத்துறதுக்கு ஹீரோ போயிருந்தான். சஞ்சனாவும் அஞ்சனாவும் எங்க இருக்காங்க, மனோகர் வீட்டுல தான் இருக்காங்க. மனோகர் வீட்டுல போய் பார்த்தா சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் கெட்டி போட்டு வச்சிருக்கான். பின்னாடியே மனோகர் கையில ஒரு கண்ணோட வந்திருந்தாரு. ஹீரோவையும் அடிச்சு போட்டு சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் அங்கிருந்து தூக்கிட்டு போயிருந்தாரு. அவங்க 2 பேர்த்தையும் சென்னையில ஒரு பில்டிங்ல எங்கேயோ அடைச்சு வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவங்கள ட்ராக் பண்ணி எப்படியோ அந்த இடத்துக்கும் போயிருந்தாரு. அங்க சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் மனோகர்ட்ட இருந்து காப்பாத்தலாம் ட்ரை பண்றாரு. ஆனா மனோகர் என்ன பிளான் பண்ணிருக்காரு, சஞ்சனா கையில கண்ணை கொடுத்துட்டு அஞ்சனாவை கொல்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. அதுபடியே சஞ்சனா அஞ்சனாவையும் கொன்றுதா. சோ இப்போ பென்சன் பிளான் பண்ணபடி மொத்த பேத்தையும் கொண்டுட்டான். மனோகரும் இப்போ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிதான். மனோகரை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கீழே இறங்கி வர மோஸ்ட்ல அந்த இடத்துக்கு யார் வரான்னா, இந்த கேஸை ஃபர்ஸ்ட் டீல் பண்ணார்ல ரஞ்சித் குமார், அவர் வராரு. இந்த இடத்துல தான் படத்திலே ஒரு பயங்கர ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ரஞ்சித் குமார் என்ன சொல்றாருன்னா, பென்சன் மனோகர் கிடையாது, நம்ம ஹீரோ அரவிந்த் தான் பென்சன். அதை கேட்ட மனோகர் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டும் பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் ஷாக்கா தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அரவிந்த் தான் பென்சன் சொல்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அரவிந்த் இந்த கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்கு ரஞ்சித்தை பாக்குறதுக்கு ஒரு டைம் போயிருப்பாரு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்த ரஞ்சித் குமார் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ரஞ்சித் குமாரை பார்க்க வந்த அரவிந்த் கையில ஒரு லைட் இருக்கும். அந்த ஒரு லைட்டரை வச்சு தான் ரஞ்சித் அரவிந்தா கொலகாரன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். அது எப்படி ரஞ்சித்துக்கு தெரியும்னா, ரஞ்சித் ஒரு கட்டத்துல இந்த கேஸை தீவிரமா விசாரிச்சிருக்கும் போதுல ரஞ்சித்துக்கு கார் ஆக்சிடென்ட் நடக்கும். அது எல்லாமே பிளான் பண்ணி பென்சன் தான் நடத்திருப்பான்னு அவனுக்கும் தெரியும். ஆனா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ரஞ்சித்தை ஹீரோ அரவிந்த் தான் அவனோட கார்ல வச்சு கொண்டு போயிருக்கான். அப்போ அந்த கார்ல அந்த லைட்டரை நோட் பண்ணியிருக்கான். இந்த லைட்டர் மட்டும் இல்லாம அரவிந்தோட வீட்டுக்கு ரஞ்சித் ஏதாட்டு க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கும் போச்சுல பிரான்சிஸும் பென்சனோட போட்டோவும் அவனோட வீட்டுல இருந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அரவிந்தோட கார்ல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சுட்டு அவன் எங்கெல்லாம் போறாங்கிறத நோட் பண்ணேன். அந்த காரும் கொலை நடந்த எல்லா இடத்துக்குமே கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்குங்கிறதையும் நோட் பண்ணேன். உன்னோட காரை ட்ராக் பண்ணி தான் அங்க இருந்து உன்னையே இங்க வந்து பிடிச்சேன். நீ தான் பென்சன்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அரவிந்த்ங்கிற பேர்ல நீயே கேஸை விசாரிக்கிறியாடா. இவ்வளவு சீன் எங்க நடந்துட்டு இருக்கு, சஞ்சனாவோட அக்காவை அஞ்சனா கொலை பண்ணிட்டு கீழே ஓடி வராங்களா, அந்த டைம்ல தான் ரஞ்சித் இப்படி அரவிந்த கேப்சர் பண்ணி இவ்வளவு பிளாஷ்பேக்கையும் சொல்லியிருக்கான். இப்போ ரஞ்சித் அரவிந்த கையங்களுமா பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேரு. எதுக்காகனா, ஒரு போலீஸே இவ்வளவு ஒரு கொலைகளையும் பண்ணியிருக்கான், ஆனா மத்த எந்த போலீஸாலும் இதை கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ்க்கு ரொம்பவே கெட்ட பேர் ஆகுது. சோ கேஸ் முடிஞ்சிட்டு வில்லனை கண்டுபிடிச்சாச்சு, தண்டனை வாங்கி கொடுத்தாச்சுன்னு பிரஸ் மீடியாவெல்லாம் கலைச்சு விட்டு ஹையர் ஆபீசர் ரஞ்சித்தை கொஞ்சம் பாராட்டிக்கிறாங்க. இப்போ ரஞ்சித் பிரஸ் மீட்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதுல வேகமா ஓடி வந்து ரஞ்சித் மேல ஒருத்தன் முட்டிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா, ஆரம்பத்துல பேங்க் ராபரியில ஒருத்தனை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்களா, அவன் தான் வந்து முட்டிருப்பான். ஏன்டா உன்னைதான் பிடிச்சி ஜெயில போட்டமே, நீ எப்படிரா இங்க, உண்மையை சொல்லு, அங்க இருந்து எப்படிரா தப்பிச்சு வந்தான்னு நம்ம ரஞ்சித் குமார் கேட்க இவன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். ஜெயில போய் இருக்கிறது எங்க அண்ணன் தீரன், நான் தீரக். என்னடா சொல்றேன்னு கேட்கும் போதுல அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட சொல்றாங்க. அதாவது ரஞ்சித் பிளான் பண்ணி ஹீரோவை பிடிக்கல, ஹீரோ பிளான் பண்ணி தான் ரஞ்சித் அங்க வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண மாதிரி சொல்றான். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையில தீரக் செத்து போயிட்டான்னு ஒரு க்ளூவை ஹையர் ஆபீசருக்கு அரவிந்த் கொடுத்திருப்பான். அது எல்லாமே ஃபேக். எதுக்காகனா, இப்போ ஆல்ரெடி தீரன் ஜெயில இருக்கான், வெளியே இருந்தாதான் அரவிந்தால கொல்ல முடியும். அதுக்காக பிளான் பண்ணி தான் இப்போ
இப்போ அரவிந்தா வாண்டடா ஜெயிலுக்குள்ள போயிருக்கான் தீரனை கொல்றதுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஞ்சித்தும் ஹையர் ஆபீசரும் அரவிந்தை தேடி வேகமா ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில போய் பார்த்தா அரவிந்த் தீரனை துடிக்க தண்ணிகளை முக்கி அவங்க முன்னாடியே சாகடிச்சிருந்தான். நான் நினைச்ச எல்லாத்தையுமே கொண்டுட்டுன்னு கர்வத்தோட ரஞ்சித்த சொல்றான். உங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை மட்டும் பார்க்காங்க, என் சைட்ல ஒரு நியாயம் இருக்கு, அதையும் பாருங்கன்னு சொல்றான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இறந்து போயிருந்தாரு. ஹீரோ சாகருக்கு முன்னாடி ரஞ்சித்ர சொல்றான், நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட உடல் உறுப்பு எல்லாத்தையும் தானம் செய்யணும், முக்கியமா என்னோட இதயத்தை மனோகருக்கு தான் கொடுக்கணும்னு. மனோகர் அந்த ஹார்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்பான்ல டாக்டர், அந்த டாக்டர்கிட்ட எழுதி கொடுத்திருப்பான், நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஹார்ட்டை மனோகர் தான் கொடுக்கணும்னு. இதை கேட்ட மனோகர் ரொம்பவே எமோஷன் ஆயிருதான். இவ்வளவு வேத்த கொண்டாலும் அவன் சைட்லயே ஒரு நியாயம் இருக்குன்னு அங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆனா அந்த படத்துல இருக்க ஒரே ட்விஸ்டா எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல, அந்த பிரான்சிஸோட கல்லறைக்கு எதுக்காக மனோகர் வந்தான் நைட் டைம்ல, அதான் இன்னும் வரைக்கும் எனக்கு புரியல. ஸோ மக்களே, இந்த படம் உங்களை ரொம்பவே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போட்டு குழப்பி எடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு அமேசிங்கான படத்தில் உங்களை மீட் பண்ணலாம். நான் உங்கள் ஒருவன். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பை பாய்.